இதோ அடுத்த சிவப்பு விளக்கு போய் வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வலதுபுறம் போகணும், அதாவது இப்படி போகணும். அதுக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்குது. அங்கே கை சோப்பரிதா, ஓ வந்தேன்னா பார்த்துக்கோன்னு மிரட்டுது. அதனால் இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த பட்டனில் நாம் என்ன பண்ணணும், ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு இங்கே பாருங்கள், ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். வெள்ளையாக ஒரு மனுஷன் நடக்கிறானா, நம்மளை வர சொல்கிறானான்ட்டு. சும்மா வந்துட்டான். போலாமா? தெரியுதா? ஓ வெள்ளையா நடங்க அப்படிங்கிறான். ஓகே, இப்போது நடங்கன்னு சொல்லிட்டு சும்மா இருக்க மாட்டான். அவன் நம்பரை போட்டுருவான். ஓ இவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே நடக்கணும், இவ்வளோ செகண்டுக்குள்ளே நடக்கணும். இங்கே பாருங்க, சின்ன கிராசிங்னால சீக்கிரம் வந்துடுச்சு. 4 3 2 1 முடிஞ்சு. ஓகே, நம்மளும் வந்துட்டோம். அதே மாதிரி இங்கே வரும்போது வெளியில் பார்த்திங்கன்னா சனி ஞாயிறில் இந்த மாதிரி நிறைய போர்டுகள் இருக்கும். ஓப்பன் ஹவுஸ் அப்படின்னு என்ன மீனிங்னா, இந்த மாதிரி அட்ரஸ் போட்டிருக்கிற வீடு விற்பனைக்கு இருக்கு, நீங்கள் வந்து பாருங்கள். இன்றைக்கி வீட்டில் சும்மா தானே இருப்பீங்க, பொழுதுபோக்கிட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா 2 மில்லியன் 3 மில்லியன் எவ்வளோ உங்களுக்கு வசதியோ அவ்வளோக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு போர்டு அங்கங்கே இருக்கும். எஸ்பெஷலி சனி ஞாயிறில் நிறைய இருக்கும். ஏன்னா சனிக்கிழமை லீவ் இல்லையா? ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த முக்கு கடைக்கு நேராக போகிறோம். முக்கு கடை ஒரு மலைக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, மலை அங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டாக தெரியுதுல்ல, ஒரு வட்டம், அதுதாங்க நம்ம முக்கு கடை. தெரியுதுங்களா? இதுதான் முக்கு கடை. இதுக்கு பேர் டார்கெட் பாங்க. இப்போது அந்த முக்கு கடைக்கு போகிறது தான் நம்மளுடைய டார்கெட். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிவிட்டு அங்கே காஃபி அடிக்கிறோம்.